ரொம்ப சூப்பராக இருந்தது. கிளைமேக்ஸ் எதிர்பார்க்கவே இல்லை. ஆஃப்டர் அ லாங் கம்பேக் சித்தார்த்தோட மூவி ஒன்று லவ் ஃபிலிம். அவர் முட்டி போட்டு கொடுக்குற அந்த சீன்லாம் வந்து எதிர்பார்க்கவே இல்லை. லிட்ரலி ரொம்ப அழகாக இருந்தது. நியூ ஃபேஸ் ஹீரோயின் வேறு. ஸோ 2 பேரோட ஆக்டிங் வந்து ரொம்ப அழகாக டேக் ஓவர் பண்ணியிருந்தாங்க. ஸ்கிரிப்ட் வைஸும் சரி, ஸ்க்ரீன் பிளேயும் சரி, ரொம்ப அழகாக இருந்தது. கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஒரு பார்க்க வேண்டிய ஒரு மூவி. ரொம்பவே கனெக்ட் ஆச்சு. லாஸ்ட் சீன்லாம் வந்து கண்ணில் தண்ணி வந்துடுச்சு. ஏன்னா அவ்வளோ கனெக்ட் ஆகிடுச்சு. அண்டர்ஸ்டாண்டிங் தானே எல்லாமே. ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வைஸ் 2 பேரும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அக்செப்ட் பண்ணி நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லும் போது ரொம்ப அழகாக இருந்தது. எண்டிங் வந்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அப்படிலாம் இல்லை ப்ரோ. எல்லாமே சட்டிலாக கரெக்டாக ஒரு படத்துக்கு என்னென்னலாம் வேணுமோ அதெல்லாம் கரெக்டாக கொடுத்துருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்தது. ஃபேமிலியோடு வந்து கண்டிப்பாக பார்க்கலாம். படம் சூப்பராக இருந்தது அண்ணா. படம் ஃபுல்லுமே சென்டிமெண்ட் இருக்குது. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக படத்துலேருந்து லவ் நமக்கு எங்கே நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம மறந்து போனாலும் நம்ம ஆழ் மனசில் இருக்கிற அந்த லவ் நம்ம சாகிற வரைக்கும் மறக்காது இல்லையா, அதுதான் கொண்டு வந்து காமிச்சிருக்காங்க. சித்தா சூப்பராக நடிச்சிருக்காங்க. அவங்களோட டான்ஸும் சூப்பராக இருக்குது. மியூசிக் நல்லா இருக்குது. ஹீரோயினியும் சூப்பராக நடிச்சிருக்காங்க. நம்ம உட்காந்து முடிகிற வரைக்கும் முடிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி தோன்ற அளவுக்கு படம் நல்லா போயிருக்கு. இல்லை போர் அடிக்கல. ஃபேமிலியோடு பார்க்கலாம்ப்பா. குழந்தைங்க பெரியவங்க எல்லாரோட பார்க்கலாம். ஏன்னா எங்குமே ஒரு இன்டீசென்டான ஒரு சீன் கூட கிடையாது. லவ் நமக்கு மறக்காமல் இருக்கும்ன்றது தான் சொல்லி முடிக்கிறாங்க. ஆழ் மனசில் லவ் இருக்கும், நம்ம ஒன்ஸ் பண்ணிட்டோமா அது இருக்கும்ன்றதை தான் சொல்லி முடிக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். ரொம்ப நல்லா இருக்குது. போர் அடிக்காமல் ஃபஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல படமாக இருக்குது. தேங்க்யூ. லவ் சப்ஜெக்ட் தான். லவ் சப்ஜெக்டாக கொஞ்சம் ஆக்ஷன் கலந்து சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குது படம். நல்லா வித்தியாசமாக இருந்தது. நல்லா இருந்தது. அவருடைய டைரக்டர் அவருடைய ஆங்கிளில் ஒன்று ஃபீல் பண்ணி இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப நல்லா இருக்குது. போர் அடிக்கலை. ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான ஒரு நல்ல படம். நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க. டோட்டலாக படம் நல்லா இருக்குன்னாலே ஏதாவது சரியாக இல்லைன்னா நம்ம படம் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவோம். அதனால் எல்லாமே சரியாக அமைஞ்சிருந்தால் தான் அது பிடிச்சிருக்கும். அதனால் எல்லாமே நல்லா இருக்குது இந்த படத்தில். தேங்க்யூ. நம்ம மிஸ் பண்ணுற விஷயத்தை ஞாபகப்படுத்தியிருக்கிறாங்க. அதை சரி செய்ய முடியாது. இனிமேல் நடக்காமல் பார்த்துக்கலாம். அவ்வளோதான். படம் செம்மையாக சூப்பராக இருந்ததுங்க. நாங்கள் அதாவது ஒரு சித்தார்த் படம் ஃபஸ்ட் ஷோ வர்றதுலாம் கஷ்டம்தான். இருந்தாலுமே சரி, இன்றைக்கி கார்த்திகை தீபன்றதுனால லீவ் போட்டிருந்தோம். அதனால் சரி வந்து பார்க்கலாம் அப்படின்னு வந்தபோது ரொம்ப நல்லா இருந்தது. நல்லா அதாவது வந்து என்ன சொல்கிறதுன்னா, அதான் ஒரு கல்யாணத்தோட பந்தத்தை சொன்ன மாதிரி இருந்தது இந்த படத்தில். அது இல்லாத இப்போலாம் வந்து சித்தார்த்துக்கு ஒரு ஆக்ஷன் படம் மாதிரி கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ்ஸு டான்ஸ் இருந்தது. அதெல்லாம் கலந்த மாதிரி இருந்தது. அதாவது ஒரு பாய்ஸ் படத்தில் இருந்த எனர்ஜி இந்த படத்தில் இருந்த மாதிரி இருந்தது. எமோஷ்னலாக கனெக்ட் ஆகிறதுனால தான். ஏன்னா இது ஒரு லவ் ஸ்டோரி அப்படின்றாங்க. லவ் ஸ்டோரி மாதிரி தெரியல. ஆக்சுவலாக பார்க்க போனால் ஒரு கல்யாணத்தோட பந்தத்தை சொன்ன மாதிரி இருந்தது இதில். அதான் நம்ம அதாவது உணர்வுனால நம்மளால் ஒன்று சேர முடியும்னாலும் நம்மளுடைய மைண்டு எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம ஏற்கனவே ரிஜிஸ்டர் ஆனதை பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்தது. சாங்ஸ்லாம் வந்து அந்த நான் பார்த்தேன் அந்த பாட்டு வந்து என்றைக்கு ரிலீஸ் பண்ணாங்களோ அதுலேருந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் அந்த சாங். கண்டிப்பாக ஃபேமிலி படம் தாங்க இது. ஃபேமிலியோடு வந்து பார்க்குற மாதிரி தானே இருக்குது இது படமே. உங்களுக்கு எக்ஸாக்டாக ஃபேமிலி மூவி தான். சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. நல்லா இருந்துச்சு. அவர் சூப்பராக பண்ணியிருக்காரு. அவரை பற்றி சொல்லவே வேணாம். நல்லா பண்ணியிருக்காரு. ஹீரோயினு புது ஹீரோயினால் கொஞ்சம் யாருக்குமே வெளியே தெரிய மாட்டாங்க அவ்வளோவா. புது ஹீரோயினி எல்லாமே ஃபஸ்ட் படம் வந்து அவ்வளோவா வெளியே தெரியாது. இவங்க அவருக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்காங்க. ஈக்குவலாக டஃப் கொடுத்துருக்காங்க. அதனால் நல்லாயிருக்கு. இருந்தவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் ப்ரோ. எல்லா இடத்துலையும் ஒன்று தான் சேர முடியும். யாருமே ஒன்று சேராமல் இருக்க மாட்டாங்க. சண்டை போடுறதுனால யாருமே ஒன்று சேராமல் இருக்க மாட்டாங்க. அது எக்ஸ்பெக்ட் நல்லா இருக்குது. மெமரி லாஸு திடீர்னு ஒன்று சேராங்க. அதெல்லாம் சூப்பராக இருக்குது. கதையே சூப்பராக தான் ப்ரோ இருக்குது. கான்செப்ட் அப்படின்னு ஒன்றுமே இல்லை. காமெடி வேறு நேரத்தில் காமெடி கரெக்டாக இருக்குது. எந்தெந்த இடத்துல எந்தெந்த இது கொடுக்கணுமோ அந்த இடத்துல பக்காவாக கொடுத்துருக்காங்க. பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பார்க்கலாம். எக்ஸ்பெக்ட் பண்ணுறது கரெக்டாக இருக்குது. படம் சூப்பராக இருந்தது ப்ரோ. வேறு லெவலில் இருந்தது ப்ரோ. அதில் வந்து அவங்க பிரிஞ்சு ஒன்று சேர்ந்தாங்கல்ல, அதான் ரொம்ப பிடிச்சிருந்தது. எல்லாம் பண்ணியிருந்தார் ப்ரோ. அவர் டான்ஸு, அவர் ஆக்டிங் நல்லா இருந்தது. நான் ஒரு படம் இப்போ தான் 2-3 படம் தான் பார்த்துருக்கேன். ஆனால் ரொம்ப நல்லா இருக்குது ப்ரோ. லவ் கான்செப்ட் பிடிச்சிருக்கு. எமோஷன் லாஸ்ட்டாக ரொம்ப எமோஷனாக இருந்தது. ஒன்று சேரலாம் சொல்லி முடிக்கிறாங்க. பார்க்கலாம். ஃபேமிலியாக பார்க்கலாம், ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம்.
குறை இல்லாத இல்லை ப்ரோ, எல்லாம் எமோஷனல் ஜாலியாக இருக்கும். ப்ரோ படம் சூப்பராக இருந்துச்சு ப்ரோ, எல்லாருமே வந்து பார்க்கலாம். படம் வந்துட்டு டான்ஸு சித்தார்த் அண்ணா இப்படி ஆடுவார் நாங்கள் எதிரே பார்க்கல. அவர் டான்ஸ் ஸ்டெப்லாம் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்த விட வேறு லெவலில் நடிச்சிருக்காரு அவர். நம்ம ஃபேமிலியோடு வரலாம், கப்புள்ஸோடு வரலாம், எப்படி வேணால் வந்தாலும் இந்த படம் வந்து பார்க்கறதுக்கு தகுந்தது இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்துட்டு லவ் ஃபைட் மாரி இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் வந்துட்டு அப்படியே லவ் சீனாக மாற்றி படம் வேறு லெவலில் கொண்டு போயிட்டாங்க ப்ரோ. படத்தில் வந்துட்டு நான் மெமரி லாஸ் ஆகியிருக்கேன், ஆனாலும் அந்த மெமரி லாஸ் ஆனாலும் என் லவ் வந்துட்டு உன் மேலே குறையாது அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சிருக்காங்க ப்ரோ. நல்லா இருந்துச்சு படம். ஹீரோயின் நல்லா பண்ணியிருக்காங்க ப்ரோ. ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து படம் வந்துட்டு கொஞ்சம் இதுவாக போராக போகிற மாரி இருந்துச்சு. ஆனால் செகண்ட் ஹாஃபில் வந்துட்டு ஃபஸ்ட் ஹாஃப் பார்த்துட்டு செகண்ட் ஹாஃப் பார்க்காம நம்ம விட்டோன்னா படம் புரியாது. ஃபஸ்ட் ஹாஃபு செகண்ட் ஹாஃப் ரெண்டும் மிங்கிள் பண்ணி பார்த்தா பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. லவ் சீன் நான் எதிர்பார்த்ததை விட பயங்கரமாக இருந்துச்சு ப்ரோ. நான் என் ஆளோட நான் அடுத்த ஷோ நான் வரப்போகிறேன் நான். பார்க்கலாம் ப்ரோ. சூப்பராக இருந்துச்சு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் இன்னும் நல்லாவே இருந்தது. நல்லா ஸ்டோரி. ஒரு மறதியால் என்னென்ன பண்ணுறாங்க, அப்புறம் ஒரு க்ரைம் ஸ்டோரி தான் சூப்பராகவே இருந்தது. சூப்பராக பண்ணியிருக்காரு ப்ரோ. நல்லாவே இருக்கு. காமெடி சீன்ஸும் நல்லா இருக்கு. லவ் போர்ஷன்ஸு ஃபர்ஸ்ட் ஹாஃபோட செகண்ட் ஹாஃப் சூப்பராக இருந்தது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் லவ் போர்ஷன்ஸே இல்லை, செகண்ட் ஹாஃபில் நல்லா இருந்தது. ஃபேமிலியோடு வந்து பார்க்கலாம். நல்லா பண்ணியிருக்கா, அருமையாக இருக்குது படம். நல்லா இருக்குது, மியூசிக் நல்லா பண்ணியிருக்கேன். அதுதான் விட்டு கொடுத்து போகணும், அட்ஜஸ்ட் பண்ணி போகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்கேன். அது வேறு விதமாக சொல்லியிருக்காங்க, வேறு ஒன்று எல்லாமே நல்லா இருக்குது, சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கு. என்ன ப்ரோ நல்லா இருக்கு, நல்லா இருக்கு ப்ரோ. ஆஷிகா எதிர்பார்க்கவே இல்லை. அவங்க கன்னட நடிகை, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் அவங்க அந்த ஆசை முகம் மறந்து போச்சு. அந்த பாட்டில் அந்த ழா உச்சரிப்பை கூட நல்லபடியாக சொன்ன மாதிரி ஒரு இடத்துல நான் பார்த்தேன். அந்த ழான்ற உச்சரிப்பை கூட அவங்க அழகாக சொல்லியிருந்தாங்க. அதனால் அவங்க கன்னட நடிகை மாதிரியே தெரியல எங்களுக்கு பார்க்கும்போது.